பெரிய தலைவலி முடிஞ்சது. போய் நம்ம வேலையை பார்ப்போம். தமிழும் தளபதி நீங்கள் அடையலாம் எல்லாரும் இந்த வீடியோ பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது வந்துட்டு ஒரு ஏஐ மார்பிங் வீடியோ, அதாவது ஒரு அவதூறா பரப்புரைக்கு ரிலீஸ் பண்ண வீடியோ. இது யார் ரிலீஸ் பண்ணது பாத்தீங்கன்னா வைஷ்ணவி என்கிற பொய்ஷ்ணவி இருக்காங்களா, அவங்க வந்து ஒரு 2 days முன்னாடி போட்டாங்க. அதுக்கப்புறம் அதை டெலீட் பண்ணிட்டாங்க. திருப்பி யாரோ ஒருத்தவங்க கொடுத்த தைரியத்துல திருப்பி அன்னைக்கு வேணும்ட்டு இன்னைக்கு அந்த வீடியோவை போஸ்ட் பண்ணியிருக்காங்க. சோ அவங்களுக்கு ஒரு இறுதியா ஒரு எச்சரிக்கை சொல்லிக்கிறேன். எங்களுக்கும் ஏஐ மார்பிங்லாம் பண்ணி அவதூறுலாம் பரப்ப தெரியுங்க. நாங்க பண்ண மாட்டோம். அந்த மாதிரி கேவலமான அரசியல், அவதூறு பரப்பி பண்ற அரசியல் எங்களுக்கு வேணாம். அதனாலதான் நாங்க பண்ணல. அதே மாதிரி காவல்துறைக்கு ஒண்ணு சொல்லணும். எங்க கட்சிக்காரங்க அவதூறு பரப்பிட்டாங்கன்னு ஒரு சம்பவத்துல எல்லாத்தையும் உள்ள தூக்கி போட்ட மாதிரி இதுவும் அவதூறு நியூஸ் தானே. ஒரு கட்சி தலைவரை, உச்சபட்ச நடிகரை, ஒரு கட்சி தலைவரை இந்த மாதிரி அவதூறு பரப்பி ரிலீஸ் பண்ணிருக்காங்க வீடியோ. சோ நீங்க ஆக்ஷன் எடுக்கணும்னு கேட்டுக்கிறேன் அவங்க மேல. அப்படி அவங்க ஆக்ஷன் எடுக்காட்டியும் இவங்க நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம கட்சியில இருந்த வைஷ்ணவிய இன்ஸ்டாலயோ ட்விட்டர்லயோ ஃபேமஸ் ஆக்குனது யாரு? நம்ம தானே. நம்மள சேர்ந்து ஒரு விஷயம் பண்ணுவோமா? எல்லாரும் ஒண்ணும் இல்ல. இந்த ஐடியா போய் அவங்க வைஷ்ணவி பொய்ஷ்ணவி ஐடியா போய் எல்லாரும் ரிப்போர்ட் அடிச்சுட்டு இந்த கமெண்ட்ல கீழே போய் ரிப்போர்ட்டட்னு ஒரு கமெண்ட போடுங்க நண்பா. வைஷ்ணவி கடைசியா உங்களுக்கு ஒண்ணு சொல்லிக்கிறேன். உங்களுக்கும் எங்க நண்பர்களுக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் தாங்க. உங்களை மாதிரி பணத்துக்கோ பதவிக்கோ ஆசைப்பட்டு அடிமைப்பட்டு போய் பச்சோந்தியா மாறலனாங்க. ஒரே ஒருத்தர் மேல வச்சிருந்த பாசத்தினால இன்னும் அவருக்காக இல்ல, எப்பவுமே அவருக்காக துணை நிற்போம். அவருக்கு ஒண்ணுன்னா நாங்க சும்மா இருப்போமா? என்ன வேணாலும் செய்வோம். நன்றி.